பம்பு செட்டில் குளிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் குளிர்தே, பின்னாடி பார்த்தாலும் தெரியும் பனிமூட்டம். உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இங்கே குளிர் தான், பயங்கரமாக குளிருது. தண்ணியை கை வச்சு பார்ப்போம். வெதுன்னு தான் இருக்குது குளிரில். இப்போ குளிராதுன்னு நினைக்கிறேன், தண்ணி கை வச்சா தெரியல. காட்டுறேன் பாருங்கள், பின்னாடி தோப்பெல்லாம் இருக்குது. இது சின்னது தான், அந்தாலும் பின்னாடி பெருசெல்லாம் இருக்குது, பெரிய தோப்பாக இருக்குது. நான் வர வழியில் பார்த்துட்டு தான் வந்தேன். இது இடம் பேர் எனக்கு சரியாக தெரில, என்னமோ ஒரு ஊர். இது நம்ம தங்கச்சி வீட்டுது, கெடா விருந்து, அதுக்கு தான் வந்திருக்கோம். காலங்காத்தால கூப்பிட்டு வந்துட்டாங்க. விடிய காலைல கேனை தூக்கணும், அரிசி தூக்கணும், சிலிண்டர் தூக்கணுன்ட்டு என்ன குளிருது. வாயெல்லாம் தான் வெடிக்குது, குளிருக்கு தான். பனி பயங்கரமாக இறங்குது. டிசம்பர் இல்லை, அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கும் தெரியல, காலங்காத்தால் எந்த குளிருன்ட்டு எனக்கு தெரியல. நான் வரமாட்ட போகையான்ட்டு போயிருப்பேன். குளிருக்கே தாங்காதாட்டுங்க உடம்பு, பயங்கரமாக குளிருது. உங்களுக்கு இங்கேயே ஃபாக் மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு இங்கே நேரில் தெரியுது, ஆனால் ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பயங்கரமாக குளிருது. எங்கே போயிட்டுருக்குறேன்னா, ஒரு சின்ன வேலை, அவசர வேலை. அவர் அர்ஜென்ட்டாக அடி வயிறு முட்டிகிட்டு வருது. அங்கே பாத்ரூம் வேறு இல்லையா இருக்குது, ஆனால் உள்ளே ஆள் இருப்பாங்களாட்டங்குது. நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான்